என் பெயர் வில்லியம் கவுடி. என் சொந்த ஊர் ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள சென்னர்விக் என்ற கிராமம். ஈக்காடு கிராமத்தில் மிஷனரியாக பணியாற்ற நியமிக்கப்பட்டேன். உயர்குல மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடையே பெரும் பிரிவினை இருந்த இப்பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒதுக்குப்புறங்களில் வாழும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். கழிவு நீர் தேங்கி நிற்கும் இடமாகிய அழுக்கும் நாற்றமும் நிறைந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நான் நற்செய்தியை அறிவித்தேன். ஈக்காடு பகுதியில் மழை பெய்யாமல் விவசாயம் குறைந்து காணப்பட்ட நாட்களில் உணவு பற்றாக்குறையும் வறுமையும் நீடித்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் பஞ்சத்தில் உயிர் இழந்தனர். பசியால் வாடிய பிள்ளைகளுக்கு பாலூட்ட இயலாமல் தாய்மார்கள் தவித்தனர். என் வெளிநாட்டு நண்பர்களிடம் பொருளுதவி பெற்று பஞ்சத்தில் இருப்பவர்களை பராமரித்தேன். 1901ஆம் ஆண்டு சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் காலரா என்ற நோய் பரவியிருந்தது. இந்நிலையில் நான் அவர்களிடம் அன்புடனும் பரிவுடனும் சேவை செய்தேன். காலரா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இறந்தபோது அவர்களை அடக்கம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அதனால் நானே காலரா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தபோது பலரையும் அடக்கம் செய்தேன். என் ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படாமல் பிறருக்கு உதவுவதில் என் முழு கவனத்தையும் செலுத்தினேன். எனக்கு தமிழ் மற்றும் தெலுங்கில் சரளமாக பேசும் திறன் இருந்ததால் கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் எளிதாக இருந்தது. பல இன்னல்களின் மத்தியில் சமூக விதிமுறைகளை தாண்டி இரக்கம் மற்றும் சமத்துவத்தின் செய்தியை ஈக்காட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சென்றேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிந்திக்கும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அடிச்சுவடுகளை பின்பற்றி தாழ்த்தப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சியுங்கள். Superb. Thank you, William Gaudi. Followed by junior girls. Paru Paru Babela Paru.